வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். தாம்பத்தியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி நம்மளோட சூக்கம சரீரம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ தாம்பத்தியம் மூலியமாக தான் ஒரு உயிரவே நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அப்போது அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமயத்தில் நம்ம உடம்புல மட்டும் இல்லை, நம்மளோட சூக்கம சரீரத்தில், மனசில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய சக்தி வெளிப்படும். அதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடிய டைம் இரவு நேரம் 10லேருந்து 11 மணிக்குள்ளே தான் தாம்பத்தியம் வச்சுக்கணும். அந்த சமயம்தான் சரியான சமயம். குழந்தையை உருவாக்குறதுக்கு தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் டைம் எது அப்படின்னா 3 to 5, குறிப்பாக 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரம் தான் குழந்தையை உருவாக்குறதுக்கான சரியான நேரம். பிரம்மாவோட வேலை என்ன? உயிர்களை உற்பத்தி பண்ணுறது. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நேரம். அந்த சமயத்தில் தான் நம்ம நுரையீரல் இயங்கக்கூடிய நேரம். நுரையீரல் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். நுரையீரல் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அது பக்காவாக ரெடியானதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அதோட சக்தியை, உயிர் சக்தி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய டைம் 4 to 5. அந்த பகுதியில் நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே எனர்ஜி கிடச்சிரும். அந்த சமயத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கும் போது அற்புதமான குழந்தை நமக்கு பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற சமயத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிறதுக்கு பெஸ்ட் டைம்னா இரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான். இரவு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உடம்புல சக்ராஸ் அலைன் ஆகக்கூடிய டைம். அதுக்கப்புறம் உடம்புல மூவெப்ப மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீர் சக்தி, அக்னி சக்தி, காற்று சக்தி. இந்த 3 சக்தி தான் உடம்பை பராமரிக்கக்கூடியது, உடம்பை இயக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான சக்தி. இந்த 3 சக்திகளும் உடம்பை பக்காவாக ரெடி பண்ணி உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் சக்தியை பரிமாறக்கூடிய டைம் 10 to 11. இப்போ அந்த சமயத்தில் நிறைய நமக்கு சக்தி கிடைக்கும். அந்த சமயத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டோம்னா நல்லது, உடம்புக்கு மனத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. தாம்பத்தியம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் நேருக்கு நேராக உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு 2 பேர்த்தோட கையும் ஒட்டுக்காக பிணைச்சி வச்சுக்கணும். இடது கையோடையும் வலது கையோடையும் பிணைச்சி வச்சுக்கிட்டு 2 பேரும் அன்பை பரிமாறிக்கணும். நல்லா அன்பான வார்த்தைகளை பேசணும். அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கு அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வச்சுக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பால் உணர்வு சம்மந்தப்படாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னாலும், இல்லாட்டி ஏதோ ஒரு லட்சியம் வச்சுருக்கோன்னாலும் அதை மனசில் நினச்சிக்கிட்டே தாம்பத்தியம் வச்சுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக அந்த எண்ணம் பரவி நம்மளோட சூக்கம சரீரத்தில், ஆழ் மனதில் எல்லாத்துலேயுமே அந்த சக்தி பரவ ஆரம்பிக்கும். இப்போ 2 ஆத்மாவும் 2 உடலும் 2 சூக்கம சரீரமும் 2 ஆள் மனமும் இணையக்கூடிய நேரம் தான் இந்த தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடிய நேரம். அந்த சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம நிறைய விதமான காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும். தாம்பத்தியம் வச்சுக்கும் போதெல்லாம் இது மாதிரி பண்ணுங்கள். தாம்பத்தியம் 1 மாதத்தில் 2 டைம் வைக்கிறதா நல்லது. அதுக்கும் மேலே இது பண்ணுறதா இருந்தால் வாரத்துக்கு 1 நாள் மட்டும்தான் தாம்பத்தியம் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாம்பத்தியம் காலையில் நேரத்தில் வச்சுக்கிறதா நல்லது. நான் சொன்ன மாதிரி 4 to 5 வச்சுக்கிறது நல்லது. பகலில் அந்த சமயத்தில் காம உணர்வெல்லாம் இல்லாமல் தாம்பத்தியம் வச்சுக்கணும். முந்தின நாள் நைட்டு அரை வயிறு தான் உணவு எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். 2 பேரும் ஒவ்வொரு விதமான ஆளுக்கு தான். ஆணுக்கு ஒரு தன்மை இருக்கும், பெண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கும். 2 பேரும் ஆப்போசிட் கேரக்டருங்கிறனால நம்மளை மாதிரி அவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எல்லாத்துக்குள்ளேயும் சுயமான தன்மைகள்லாம் இருக்கும். அதை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா அப்படின்னா அவங்க நமக்காக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாத்துக்குள்ளும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் டஃப்பான ஆளுங்க இருப்பாங்க, ரொம்ப மோசமான கேரக்டரில் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட மாற்ற முடியும். தினமும் அவங்க தூங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம எங்கே வேணால் இருக்கலாம், அவங்க பக்கத்தில் தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் முழிச்சுக்கிட்டு அந்த மனிதர் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அவங்க கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டு இருந்தால் கூட அதை கூட நம்மளால் மாற்றிட முடியும். அவங்க தூங்கக்கூடிய டைம் தான் பெஸ்ட் டைம். 2வது பெஸ்ட் டைம்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொன்னல, அந்த சமயத்தில்
மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அவங்க கூட மனசார இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்காக மாற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரேக்கியில் இதுக்கு நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கோம். ரேக்கியோட லிங்க்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.